இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலோ ரேங்க்டுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்குவாட்லாம் தனியாக தான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சுன்னா நீங்கள் கிராஸ் ஃபயர் பண்ணலாம். ஷார்ட் ரேஞ்சில் பண்ணிங்கன்னா மேகு இல்லாட்டி M10 வச்சுருந்தீங்கன்னா பண்ணுங்கள். என்னை மாதிரி MP40 P90லாம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிலமை தான் ஆகும். உங்களுக்கு 50 ஹெச்பியில் தான் தப்பீங்க. அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் சோலோ ரேங்க்டு விளையாட போகிறீங்கன்னா பவர்ஃபுல்லான கன் எடுத்து விளையாடுங்க. லாங் ரேஞ்சிலேருந்தே முடிஞ்ச அளவுக்கு விளையாட பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், நான் AC-80 வச்சு 2 புல்லட் தான் கொடுப்பேன், எனிமி செத்துருவான். கரெக்டாக மேலே சண்டை போயிட்டுருக்கும், நான் கிராஸ் ஃபயர் பண்ணலான்ட்டு போவேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடித்து முடிச்சிடுவேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா க்ளோவாலுக்குள்ளே இருப்பான். எனிமி போட்ட பாம்பு வெடிச்சிடும். செத்துட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி போடுவேன். பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்கும். சரி உயிரோட தான் இருக்கான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லா பாம்பையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக வந்துடுவான். அடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள ஓடிடுவான். இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அடிப்ப பார்ப்பேன். அவன் பார்த்தா கீழே குதிச்சு போயிடுவான். நானும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். கரெக்டாக எங்கிட்ட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டுக்கிட்டு இருப்பான். நானும் லான்ச்சரை வச்சு 3 லான்ச்சரையும் விடுவேன், அந்த ஃபயர் பால் ஆட்டம். அதுலேயே அவன் செத்துருவான். ஏற்கனவே டேமேஜ் வாங்கியிருந்திருப்பான் போல். சரின்னு லேண்ட்மைன் வச்சுட்டு இங்கே வந்து உட்காரலான்ட்டு உட்காருவேன். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரும். இந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அடித்து காலி பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு சோலோ ரேங்க்கில் மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணி விளையாட தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனிமி எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விளையாடுறதுங்கிறது தான் போட போகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு 30 லைக் வந்துச்சுன்னா போதும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.